ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம், நான் சந்தன் பேசுறேன் மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? மேடம் நான் சென்னையில மவுண்ட் ரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தாங்க மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். அதெல்லாம் எனக்கு பிறந்த தேதி அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க மேடம் எனக்கு. என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அப்பப்போ ஏதாவது உடம்பு சிறு சிறு பிரச்சனை வந்துக்கினே இருக்கு. ஏதாவது இப்ப சென்னைக்கு வந்து நாங்க பழக வந்திருக்கேன். நான் கிராமத்துல இருந்து ஏதாவது சென்னையில ஏதாவது சொந்த வீடு ஏதாவது ஸ்லம்புல ஏதாவது கிடைக்குமா என்ன சாமிஜி? சரிங்க சார், சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி சொல்லுங்க, என்ன உத்தியோகம் பண்றீங்க? நான் வந்து பில்டிங் பெயிண்டரா இருக்கேன் சுவாமி. பெயிண்டரா இருக்கீங்களா? ஆமா, பெயிண்டரா இருக்கேன். சரி, இப்போ ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைனா எந்த மாதிரி இருக்கு? மூச்சு சம்பந்தப்பட்டதா? அந்த மார் சம்பந்தப்பட்ட மாசம் மாறு பிடிச்சிங்கிற மாதிரி. சரி, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா இல்ல. சரி, இல்ல வீடு வாங்கணுன்ற எண்ணம் இப்பதான் இந்த வருஷம் இருக்கா உங்களுக்கு? எண்ணம் வீடு வாங்கணும்? ஆமா ஆமா ஆமாங்க சாமி. சரி, உங்க குலதெய்வம் எது? என் குலதெய்வம் வந்து பெருமாள், திருப்பதி வெங்கடாஜலம். இப்போ சொல்ல போற பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்துட்டு வாங்க. இது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் வந்து பௌர்ணமி பச்சையம்மனை தரிசனம் பண்ணுங்கள். பௌர்ணமி பச்சையம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்குவோம். முடிஞ்சால் உங்கள் பேரில் அர்ச்சனையும் பண்ணலாம். கட்டாயம் தரிசனம் மட்டும் காலம்பரையோ சாயந்தரமோ பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அம்மன் கோயில் இருக்குது. பச்சையம்மன்றது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். பௌர்ணமி காலங்களில் கட்டாயம் இந்த பௌர்ணமி வந்து கேலண்டர் பார்த்தா தெரியும். அதை பார்த்துட்டு பௌர்ணமியில் காலம்பரையோ சாயந்தரமோ எப்போ தரிசனம் பண்ணுறீங்களோ அப்போ பௌர்ணமி இருக்கணும். அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்போ இது வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இது இப்போ நீங்கள் வீடு வாங்குகிற யோசனை பற்றி சொன்னீங்க. இன்னும் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் இந்த வருடம் பொறுமையை கடைபிடிக்கணும். இப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அதற்கான காலம் வந்து இன்னும் கூடி வரலை. குறைந்தபட்சம் 1 வருடம் அப்படியே பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் குறைந்தபட்ச இடத்துலையாவது வீடு வந்து கட்டாயம் அமையும். குறைந்தபட்சம் சின்ன இடத்துலையாவது வீடு அமையும். அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதுக்கான பரிகாரம் அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் திருப்போரூர் போய் முருகப்பெருமானை வருஷத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். கட்டாயம் வீடு யோகம் அமையும். ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க. கட்டாயம் சுவாமி அருளில் நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.